ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சன்ரியாஸ் வேர்ல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரீகேப் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் 1 ஸ்லீவோடைய டிசைனா. இப்போ வந்து நம்ம பார்ட் 2 டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு நம்ம வந்து சர்தோசி தான் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ சர்தோசி மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா சர்தோசியுமே ஈவனாக ஒரு 1 இன்ச் இருக்கணும். நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா கூட வந்து அன்ஈவன் சைஸாக வந்து தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஒரே மாதிரி சைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சர்தோசியில் வந்து ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஃபினிஷிங் உள்ள சர்தோசி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் சர்தோசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நம்ம பேர்ல்ஸ் தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும். இப்போ நான் வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 7 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச். ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிசைன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பீட்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் மேலே இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பீட் வித் சுகர் பீட் எடுத்திருக்கோம். அதில் இந்த மாதிரி வி ஷேப். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக இந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். வாங்க இந்த டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பீடு வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சர்தோசியில் வந்து சின்ன சைஸ் இருக்கும், அந்த சர்தோசி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் பார்ட். ஸோ சென்டர் பார்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி கொடியாக வந்து போட்டிருக்கோம், ஓகேவா? ஸோ இந்த கொடியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு 3 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இருக்கும். ஸோ இன்னும் வந்து கொடி டிசைன் வந்து சின்னதாக வேணும்னு நினைக்கிறவங்களுமே ஒரு 2 இன்ச் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ வந்து நான் இந்த மாதிரி கொடிஸ் எல்லாமே வந்து சுகர் பீடாவில் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொடியில் ஒரு சின்ன மொட்டு இருக்க மாதிரி ஒரு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கட் பீட் வித் சுகர் பீட் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த கொடியோட இன்னொரு பார்ட், அதாவது அந்த சைடு ஆப்போசிட் சைடுமே வந்து அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி போத் சைட்ஸுமே வந்து இந்த டிசைனை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே டிசைனை வந்து நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே போட்டு முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேங்கிங்ஸ்க்கு தான் பண்ண போகிறோம். ஸோ ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா எப்பயும் போல் கீழே வந்து நம்ம சரி த்ரெட் வந்து போட்டாச்சு. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கேட்டாங்க, கேர்ள்ஸாக வர மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கேர்ள்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம சரி த்ரெடால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சுகர் பீடால் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் தான் வந்து நமக்கு வருது. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 சுகர் பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 சுகர் பீடை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேர்லில் வந்து இந்த மாதிரி பீட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பீட் இன்னொரு சுகர் பீட். ஸோ ஒரு சுகர் பீடை வந்து புஷ் பண்ணிவிட்டு மற்ற 3 பீட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா லாக் விழுந்துடும்.
ஸோ இதே மாதிரி எல்லாம் நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் இந்த ஹேங்கிங்ஸையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் எல்லாம் நம்ம ப்ளவுஸ்க்கு போடும்போது ரொம்ப சட்டில்டாக ரொம்ப அழகாக இருக்கும் டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த பேர்ல் பீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சின்ன சைஸ் தான். இதுலேயே வந்து பெரிய சைஸும் இருக்குது. ஸோ பெரிய சைஸ் வந்து நீங்கள் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சைஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பிரைடல் ப்ளவுஸ் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இதை மாதிரி இல்லை இதை விட சூப்பராகவும் பிரைடல் ப்ளவுஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே மாதிரி அங்கங்கே கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் ஃபுல்லாமே நம்ம வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து இதை ஃபுல்லாக நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்லீவ் டிசைன். எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்டையர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ளவுஸ் டிசைன். எப்படி இருக்குன்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைனோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until bye from Sandria's World. Tata, bye bye.